வணக்கம். இன்றைய நாளைக்கான செய்திகளோடு மீண்டும் சந்திக்கிறோம். இலங்கையில நிறைய நடந்து முடிந்திருக்கின்ற குற்றச்செயல்கள் சார்ந்த விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்படுகின்ற சூழ்நிலையில அண்மையில ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய படுகொலை வழக்கு இடம்பெற்றது. இதன் போது ஊடகவியலாளர் இசைப்பிரியா அவர்களுடைய வழக்கு சார்ந்தும் அந்த சம்பவம் சார்ந்த விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட்டு சரியான தீர்வு வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் ஊடகவியலாளர் சார்பாக முன்வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையிலும் ஊடகவியலாளர் இசைப்பிரியா அவர்களுடைய சம்பவம் சார்ந்தும் அதே நேரம் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மீது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய மகன் பாலச்சந்திரனுடைய விடயம் தொடர்பாகவும் விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் இனம் காணப்பட்டு சரியான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் இப்போது ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற சபையின் போது சில விஷயங்களே சொல்லியிருக்கிறார். அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த விவகாரம் என்பது அவ்வளவு இலக்குமானது கிடையாது. அது விசாரணை செய்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது, ஆனால் அது தங்களுடைய அரசாங்கத்துல நடக்கும் என்பதாகவும் அதே சமயத்துல இந்த போர் இடம்பெற்றிருக்கின்ற காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற குற்றச்செயல்கள் சார்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அரசு தரப்புல இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒருவர் சொல்லி இருக்கின்றார். இந்த விவகாரத்தை அவதானிக்கின்ற நேரம் தற்போதைய அரசாங்கம் இந்த போர்க்குற்றம் சார்ந்திருக்கிற விசாரணைகள் அப்படியான நிலைப்பாடுகளோடு இருக்கிறது என்பது குழப்பமான சூழ்நிலையே இருக்கிறது. என்றால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கி இருக்கிற செவ்வியின் போது அவருக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொல்லியிருந்தார், இந்த போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்தின் மூலமாக சர்வதேச விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்படுமாக இருந்தால் அது சார்ந்திருக்கிற நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போல எந்தவித கருத்துக்களும் அவ்வளவு பெரிதாக அவர் அழுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதுதான் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயமாக அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு தேவையான விடயங்களை நாங்கள் செய்து கொடுப்போம் என்பது போலதான் சில விஷயங்களை சொல்லியிருப்பார். எனவே இந்த சூழ்நிலையில இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக இது அரசியலை பொறுத்தவரையில பேசப்படுகின்ற விவகாரங்களாக மாறும். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் அமைந்திருக்கின்ற சின்னப்பந்தி இந்து மயானத்திலும் தகன மேடை அமைப்பதற்காக குழிகள் தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த குழிகள் தோண்டப்படுகின்ற தருணம் அந்த இடத்துல இருந்து மனித பற்களும் மனித எலும்புக்கூடுகளும் மனித எச்சங்களும் மீட்கப்பட்டிருப்பதாக, அதை தொடர்ந்து அந்த இடத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜயம் செய்திருந்தார்கள். அதுக்கு பிற்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லியிருப்பார். அந்த விஷயங்களை அவதானிக்கின்ற விதம் குறித்த மயானத்துல தகன மேடை அமைப்பதற்கான குழிகள் தோண்டப்படுகிறது. இந்த விஷயத்தை நல்லூர் பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த தருணத்துல அந்த இடத்துல இருந்து மனித பற்களும் மனித எலும்பு கூடுகளும் குறித்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், ஆனால் இது சார்ந்த பிரதேச சபை எந்த விதத்திலோ பிரதேச சபையோ இல்லாவிட்டால் அந்த விடயத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்களோ போலீசாரிடம் எந்த விதமான தகவல்களையோ முறைப்பாடுகளையோ செய்யவில்லை. அதை தொடர்ந்து இந்த மயானத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற தன்னுடைய கட்சியை சார்ந்த கிருபா அவர்களிடம் தாங்கள் சொன்னதாக இது பற்றி போலீசாரிடம் சென்று முறைப்பாடு செய்யுங்கள் என்று சொன்னதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான காரணமாக அவர் சொல்வது, பிரதேசத்தை பொறுத்தவரை அன்களவாக 600 தமிழர்கள் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டதாகவும், இந்த விவகாரம் என்பது கிருஷாந்தி படுகொலை தொடர்பான அந்த சந்தேக நபர் வழக்கு விசாரணையின் போது இந்த தகவல்களை சொன்னதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல தோண்டி பார்க்கின்ற 10 இடங்கள் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் 2 இடங்கள்ல தான் அந்த விஷயங்கள் தோண்டி பார்க்கப்பட்டிருந்தது. மிகுதி இடங்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும், இது சந்தேகத்தை ஏற்படுத்துவது போலவும் 2011ஆம் ஆண்டு அந்த இடத்துல ராணுவ முகாம் என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இப்போது இறந்த மனிதர்களுடைய எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்ற இடத்துல இது மயானம் தானே, அப்ப இறந்த உடல்கள் இருக்கும் அப்படின்னு அந்த மயானத்துடைய ஆவணங்களை எடுத்து பார்க்கின்ற நேரம் குறித்த இடத்துல இப்போது தகனத்துக்காக தோண்டப்பட்டிருக்கிற அந்த இடத்துல எந்த விதமான மனிதர்களுடைய உடல்களும் புதைக்கப்படவில்லை என்ற விவகாரம் இருக்கின்றது. ஏனைய இடங்கள்ல தான் புதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடம் சந்தேகத்துக்குரிய இடமாக இருக்கிறது. என்றால் 70க்கு பிற்பட்ட நாட்கள் அந்த இடத்துல குறித்த பகுதியில எந்த விதமான பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேள்வி இருக்கும். எனவே இந்த விவகாரம் சார்ந்து தொடர்ச்சியாக காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதாக அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இலங்கையில தொடர்ச்சியாக குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்படுகின்றார்கள். இந்த கைது நடவடிக்கையில இதுவரைக்கும் 30,000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்திருப்பதாக போலீஸ் சிரேஷ்ட பேச்சாளர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயங்கள்ல
ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும். அதே நேரம் 30 பேர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மட்டும் 13 துப்பாக்கி குற்றச்சாட்டுகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே தருணம் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துல 9 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 920 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திறந்த பிடியாரின் அடிப்படையில 14,000 பேரும், குற்றங்களுடைய இந்த போதைப்பொருள் குற்றச்சாட்டினுடைய பெயர்ல 16,000 பேரும் என்று மொத்தமாக 30,000க்கும் அதிகமானவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பினர் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில தொடர்ச்சியாக துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என்பது பதிவாகிறது. சென்ற ஆண்டோடு ஒப்பிடுகின்ற நேரம் இந்த 2 மாதங்கள்ல மட்டும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் 13 பதிவாகி இருக்கிறது என்றால் நிலைமை என்ன ஆகும் என்பது ஒரு அச்ச நிலைமையாக இருக்கிறது. என்னன்னா, இன்னொரு பக்கமாக ராணுவ முகாமில் இருந்து துப்பாக்கிகள் என்பது களவு போயிருக்கக்கூடிய விவகாரங்களும் பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில தான் இப்படியான ஒரு அறிக்கையை தற்போது போலீஸ் பிரிவினரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.